வணக்கம். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வியுறுவார்கள் என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக சொல்ல முடியவில்லை. இருந்தபோதும் ஜூன் 4ஆம் தேதி வாக்குகளை எண்ணி முடித்து விடுவார்கள். அது பிற்பகலிலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே இந்திய கூட்டணியோ நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று கூக்குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்துவது யார், அல்லது பாரத தேசத்திற்கு யார் பிரதமர் என்பதை அவர்களாலே சொல்ல முடியவில்லை. மல்லிகார்ஜுனன் கார்கே அவர்கள் சொல்லுகிறார், இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி தான் பிரதமர். அதை யார் ஏற்பார்கள் என்பதை அவர் தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்ல வேண்டும். ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் அவருடைய பேச்சு, அவருடைய நடை சரியானதாகவே தெரியவில்லை. ஆனால் அவர் அதற்கு தகுதி படைத்தவராகவே புலப்படவில்லை. அதேபோல் மம்தா பானர்ஜியோ, அவருக்கும் அந்த ஆசை இருக்கிறது. ஆனால் அவருடைய அரசியல் அடாவடித்தனமானது. அவர் கட்சிக்கு யார் ஓட்டு போடவில்லையோ தெரிந்துவிட்டால் வீடு தேடி போய் அடிப்பது, வெட்டுவது, குத்துவது போன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் கடந்த காலங்களில். ஆனால் அவர் வந்தால் இந்திய இறையாண்மைக்கே பாதிப்பு ஏற்பட்டுவிடும். அது தகுதியானவர் அல்ல. அதேபோல் தமிழக முதலமைச்சரும் அந்த ஆசை கொண்டவராக இருக்கிறார் என சொல்லப்படுகிறதை தவிர, அப்படியே அவருக்கு ஒரு ஆசை இருப்பமையானால் அதற்கு தகுதியானவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அல்ல. ஏனால் தமிழக அரசியலே குழப்பமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அதிலிருந்து மீள்வதற்கே கடினமாக இருக்கிறது. அந்த வகையில் அவரும் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல. யார்தான் பிரதமராக வர முடியும் என்பதை அவர்களால் சொல்ல முடியவில்லை. இருந்தபோதும் அவர்கள் வெற்றி பெறுவார்களா பெறவில்லையா என்ற சந்தேகமே அவர்களுக்கு இருக்கிறது. டெல்லியில் இன்று கூடுகிற அவர்கள் கூட்டத்தில் கூட, இந்திய கூட்டணி கூட்டத்தில் கூட முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வதாகவே தெரியவில்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் பங்கு கொள்வதாகவே அறிய முடிகிறது. அந்த வகையிலே அவர்களுக்கு அந்த வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்பதே சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் யார் பிரதமர் என தேர்ந்தெடுக்க முடியும். அவர்களுக்குள்ளே பிரதமருக்கான தகுதி படைத்தவர்கள் யாரும் இல்லை என்பதை தெளிவாக தெரிகிறது. ஒரு கால் வெற்றி பெற்றால் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.